கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 8 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 9வது வாரமாக தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். என்ன சொல்றாரு? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது சீஷர்களுக்கு சொல்றாரு. இந்த பொருளாசை ரொம்ப டேஞ்சரானது. இந்த பொருளாசை இருதயத்திலிருந்து புறப்படும். இந்த பொருளாசை உள்ளவங்க மாய்மாலம் பண்ணுவாங்க. அதைத்தான் நான் கேஆசி விஷயத்திலே பார்த்தோம். அவனுக்கு பொருள் மேலே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் எங்கேயும் போகலைன்னு மாய்மாலம் பண்ணான். பொருளாசை உள்ளவர்கள் மாய்மாலம் பண்ணுவார்கள். பொருளாசை தன்னை உடையவனுடைய உயிரை வாங்கும். அதாவது ஆகான் பொருட்களை கண்டு இச்சித்து அதை எடுத்துக்கொண்டான். வேதம் சொல்கிறது, பொருளாசை தன்னை உடையவனுடைய உயிரை வாங்கும். அவன் சாகடிச்சிட்டாங்க. எதனால செத்தான்? பொருளாசைனால. அதோடு மாத்திரமல்ல, பொருளாசை என்பது அடுத்தவனுக்கு இடுக்கண் செய்யும், கஷ்டத்தை உண்டாக்கும். பொருளாசை உள்ள ஊழியக்காரன் தந்திரமான போதகத்தை சொல்லி அவர்களை தங்கள பட்சத்தில் எழுப்பான். பொருளாசைக்காரங்க வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. இதெல்லாம் கடந்த வாரத்தை பார்த்தோம். பொருளாசை உள்ளவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலும் பங்கடைய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திலும் பங்கடைய முடியாதுன்னு வேதம் சொல்கிறதையும் பார்த்தோம். ஆனால் சங்கீதக்காரன் சொன்னான், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும் அப்படின்னு. இந்த பொருளாசை என்பது தேவனுக்கு விரோதமானது. தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. பொருள் தேவை. பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு போய் சொல்லுவான், மாய்மாலம் பண்ணுவான், என்ன தப்பு வேணாலும் பண்ணுவான். ஆனால் முடிவில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் பங்கடைய முடியாது, அதே நேரத்தில் பரலோகத்துக்கும் போக முடியாது. அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ உங்களை குறித்து எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கையாயிருக்கணுமா? வசனத்தை மறுபடி வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. என்ன செய்யணுமா? உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்க சகோதரன் உங்களுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டா நீ சொல்லிப்பாரு, மன்னிப்பேட்டா மன்னிச்சுன்றாரு. உங்களை குறித்து எச்சரிக்கைங்க. மன்னிக்கலன்னு வச்சிங்க, நம்மளை மன்னிக்க மாட்டார். மன்னிக்காத பட்சத்தில் நம்ம மன்னிக்க மாட்டார். நம்ம மன்னிக்கப்படலைன்னு வச்சுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம வாழ்க்கையில் யாரையாவது மன்னிக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோமா? யாரையாவது நமக்கு என்ன துரோகம் வேணாலும் பண்ணலாம், நம்ம மன்னிக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோமான்னு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தேவனுடைய கேரக்டர் நம்ம ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ சபைக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ஆண்டவருடைய கேரக்டர் உடையவங்களா இருக்கணும். வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். யாரு? நம்முடைய தேவனிடத்துல திரும்பும் போது அவர் என்ன செய்வாராம்? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.
ரோமன் கத்தோலிக் பைபிள்ல அவர் எப்படிப்பட்டவரா? மன்னிக்கிறதுல வள்ளல் என்று எழுதியிருக்கிறது. மன்னிக்கிறதில் வள்ளல் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய கேரக்டர் தான் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம், கிறிஸ்து நமக்கு தலை. அப்படி இருக்க அவர் சொல்றாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. உங்களை குறித்து எச்சரிக்கைங்க. எந்த விஷயத்துல? அடுத்தவங்களை மன்னிக்கிற விஷயத்துல எச்சரிக்கையாயிருங்கள். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. என்ன சொல்ல? தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்னால சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்தோம். சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்தோம். அப்போ அவனுடைய கேரக்டர் நமக்கு இருந்துச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம். சபை அவருடைய மனவாட்டி, அவருடைய கேரக்டர் தான் நமக்கு இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? அவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நம்ம வாழ்க்கையிலும் கூட இறக்கப்பட்டு மன்னிக்கிறவங்களா இருக்கும். மன்னிக்கிறவங்களா இருக்கும். தெய்வீக சுபாவம் மன்னிக்கிற சுபாவங்க. சாத்தானுடைய சுபாவம் மன்னிக்க விடாது. சீஷலுக்கு ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ இயேசு கிறிஸ்து சீஷலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. மாடல் பிரேயர். இதுதான் பிரேயர் இல்ல, இது மாடல் பிரேயர். என்னன்னா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடணுமா. நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்ண தெரியும்? அன்புள்ள இயேசுவேன்னு கூப்பிடுவாங்க. இயேசுவிடத்துல ஜெபம் பண்ணக்கூடாது. பரலோகத்தில் இருக்க பிதாவிடத்துல தான் ஜெபம் பண்ணணும். இடையில இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது வேதத்துக்கு ஒத்து வராது. ஆவியானவரே, அன்புள்ள ஆவியானவரே, இதை செய்யும் அதை செய்யும், அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்காக ஜெபம் பண்றாருன்னா இருக்கிறத தவிர, ஆவியானவரிடத்தில் ஜெபம் பண்றது வேதத்துக்கு ஒத்து வராது. யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? பிதாவை நோக்கி. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்கள்? இயேசுவின் நாமத்தினால முடிக்கணும். ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்காங்க, இயேசுவின் நாமத்தார். அவங்க அன்புள்ள இயேசுவே அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. உம்முடைய நாமத்தினால் கேட்கிறோம் இயேசுவேன்னு முடிச்சுவாங்க. இது வேதத்துக்கு முற்றிலும் மாறானது. இயேசு ஜெபம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ நானும் நீங்களும் ஜெபம் பண்றது பிதாவிடத்துல ஜெபம் பண்ணணும், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இப்பெல்லாம் எப்படின்னு தெரியாது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்களில் லீவு எடுத்துட்டோன்னா டீச்சருக்கு லீவ் லெட்டர் கொடுக்க மாட்டோம். டு தி ஹெட் மாஸ்டர் அப்படின்னு போட்டுருவோம், த்ரூ கிளாஸ் டீச்சர். இப்போ எப்படின்னு தெரியாது. டு தி ஹெட் மாஸ்டர் தான் எழுதணும், த்ரூ கிளாஸ் டீச்சர். அதே போல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது தேவனிடத்தில் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படித்தானே தவிர இயேசுவிடத்தில் எல்லாம் கேட்கக்கூடாது. யாரும் இயேசுவிடத்தில் கேட்கக்கூடாது. இயேசு தான் சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவார். இதெல்லாம் நான் விளக்க வரல. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். சரி. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும். கடனாளி யார்? கடன் என்ன? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்க எங்களுக்கு மன்னிச்சிருங்க. கடனாளி யார்? என்ன கடன்? நீங்கள் எங்கள் கடன்களை மன்னியும். ஆண்டவர்கிட்ட கடன் வாங்கணும்,
ஆண்டவர்கிட்ட கடன் வாங்கலையே. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல. அப்படி நான் முதல்ல கடனாளி யார்? கடனாளி யார்? 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஓகே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். யாருக்கு கடனாளிகளா இருக்கிறோம்? யாருக்கு கடனாளிகளா இருக்கிறோம்? சகோதரருக்கு. அப்ப நம்முடைய கடனாளி யார்? சகோதரர். ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம கடனாளிகள். ரட்சிக்கப்பட்டவர்கள் நமது கடனாளிகள். அதைத்தான் இயேசு சொன்னார், எங்கள் கடனாளிகளுக்கு, எங்கள் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்களுக்கு மன்னிங்க. அப்போ நானும் நீங்களோ சகோதரர்களுக்கு மன்னிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன்னிக்கணும். நான் உதாரணமா ஒன்று சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு நாள் பேதுரு இயேசுவிடத்துல வந்து கேட்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால்னு சொல்லல. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், அப்படின்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 தரம் மட்டுமா? அப்படின்னா இவனுக்கு 7 தரம் மன்னிக்கணும்னு தெரிஞ்சிருக்குது. 7 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆஹா, 7 தரம் மட்டும் இல்லப்பா, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 70 490 தடவைன்னு சொல்ல வரல அவர். எவ்வளவு நாள் நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் பான்றாரு. எத்தனை தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? ஒரு தடவைக்கு 4 தடவை தப்புன்ட்டான்னா நம்மளால அடுத்தாப்புல மன்னிக்க முடியலையே. ஒரு தடவை மன்னிக்கலாங்க, 2 தடவை மன்னிக்கலாங்க. ஆனா இவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், நான் மன்னிச்சுட்டே இருக்கணுமா? இப்படிதான் நம்ம புத்தி வருது. இவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், இவன் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான், நான் மன்னிக்கணும், அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பானா? ஏங்க, ஆண்டவர் தான் சொல்றாரு, 70 தடவை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. இப்போ வாசிங்க 23 இருந்து 27 வரைக்கும். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓஹோ, பரலோக ராஜ்யம் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு. பரலோக ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை உங்களுக்கு விளக்குறாரு. நல்ல கவனமா கேட்டுங்க. ஊழியக்காரிடத்துல ஒரு ராஜா கணக்கு கேட்கிறாரு. கணக்கு கேட்கிறாரு. என்ன கணக்கு கேட்கிற பாருங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சரி, இப்போ ராஜா கிட்ட நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தன் கணக்கு பார்க்க தொடங்கின போது அவனிடத்துல, ராஜாவிடத்துல 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஐயா, 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கிறான் உங்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 10,000 தாலந்துனா ஒரு வேத பண்டிதர் சொன்னார், 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு, 4.5 கோடி சொன்னார். இன்னைக்கு 45 கோடி இருக்கும். 45 கோடி ரூபாய் கடன் வாங்கின ஒருவனை ராஜாவிடத்துல கொண்டு வர்றாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இப்போ அந்த ராஜா கொடுத்தாரே, ராஜா, அந்த ராஜா சொல்றான், இவனுக்கோ கடனை தீர்க்கிறதுக்கு நிர்வாகம் இல்லை, பணம் இல்லை. ஆகையினால ராஜா என்ன சொல்றாரு, எப்பா நீ
சந்ததி பிள்ளைகள் எல்லாரையும் வித்து கடனை கொண்டு கொடுறாப்பான்றார். வித்து கடனை கொண்டு கொடுன்றார். அதுக்கு அவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இப்போ அவன் காலில் விழுந்துட்டான். ராஜா காலில் விழுந்துட்டு, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஐயா பொறுமையா இருங்க, இத்தனை வருஷம் இருந்துச்சுங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்றேன், கொடுத்து தீர்த்துறேன்னு சொல்றான். கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றான். உடனே ராஜா என்ன சொல்லிக்கணும், சரி சரி எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்கிறது, சரி பாக்குறேன், இன்னும் கொஞ்ச நாள் பாக்குறேன், அப்படிதான் சொல்லிருக்கணும். அவன் என்ன சொல்றான் பாருங்க அது ராஜா. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 45 கோடி ரூபாய். இப்ப அந்த ஊழியக்காருடைய எஜமான், அதாவது ராஜா, அவன் மேல மனது இறங்கி, நீ கொடுக்கறேன்னு சொன்னால, இப்ப எப்படினாலும் கொடுத்து தீர்க்கிறேன்னு சொன்ன, நீ தீர்த்திருப்பா, எப்ப வேணாலும் கொடுத்து தீர்த்திரு, அப்படி சொல்லல. அவன் மேல மனது இறங்கி அவன் பட்ட கடனை எல்லாம் என்ன பண்ணிட்டார், மனுஷன் 45 கோடி ரூபாய் அத்தனையும் மனுஷன். சரி, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப மன்னிக்கப்பட்ட அவன் போகிறான். போற வழியில என்ன நடக்கும் பார்ப்போம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். 45 கோடி ரூபாய் கொடுத்தவன் என்னப்பா, நீ மனைவி பிள்ளைய வித்து கொடுப்பான், அவ்வளவுதான் சொல்றேன். ஆனா இவன் என்ன பண்றான் பாருங்க, 45 கோடி ரூபாய் மன்னிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரனுக்கு 100 வெள்ளிக்காசு கொடுத்திருக்கான் கடன். 100 வெள்ளிக்காசுன்னா அந்த நாள்ல அந்த பண்டிதர் சொன்னார், வேத பண்டிதர் சொன்னாரு 9,000 ரூபான்னு. இன்னைக்கு 9,000 ரூபாய். இன்னைக்கு 9,000 ரூபாய். 45 கோடி ரூபாய் மன்னிச்சாச்சு ராஜா. இப்போ மன்னிக்கப்பட்ட இவன் ஏத்தாப்புல வந்த இவனோடு கூட வேலை பார்க்கக்கூடிய அவனுக்கு பணம் கொடுத்திருக்கான், வெறும் 9,000 ரூபாய். பட்ட கடனத்துக்கு கழுத்தை நெரிச்சான். என்ன பண்றான் பாருங்க, கண்டு அவனை பிடிச்சு தொண்டை நெரிச்சு, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அந்த 45 கோடி கொடுத்தானே அவன் கூட தொண்டை நெரிக்கல, இந்த 9,000 ரூபாய் கொடுத்தானே அவன் தொண்டை நெரிச்சான். உடனே கூடுட அப்படின்னு தொண்டை நெரிச்ச உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இதேதான் ராஜாட்ட அந்த வேலைக்காரன் சொன்னான். தாழ விழுந்து சொன்னான் அந்த ராஜாட்ட, எஜமான்ட்ட, ஐயா பொறுமையா இருங்க கொடுத்துறேன்னா. ஆனால் எஜமான என்ன பண்ணார், அவனுக்கு மனது இறங்கி அவனை முற்றிலும் மன்னிச்சிட்டு. ஆனா இதே காரியத்தை 9,000 ரூபாய் கடன் கொடுக்கப்பட்ட அந்த மனுஷன் சொல்றான், காலில் விழுந்து கேட்கிறான். 9,000 ரூபாய் வாங்கின மனுஷன் காலில் விழுந்து கேட்கிறான், பொறுமையா இருங்க ஐயா, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்துறேன் யான்னு சொல்றான். இவன் சொன்னது எப்படி அப்படியே சொல்றான். அதுக்கு இந்த 45 கோடி ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டானே அவன் என்ன சொல்றான் பாருங்க, என்ன செய்யறான் பாருங்க. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். ஐயோ ஐயோ, ஜஸ்ட் 9,000 rupees. 45 கோடி எங்க இருக்குது? என்னடா இவ்வளவு மன்னிச்சார, ஆஃப்டர் ஆல் ஒரு 9,000 நம்ம மன்னிக்க கூடாதா? அந்த நினைப்பு வரலங்க, நினைப்பு வரல. அவன் என்ன பண்றான், அவன் சம்மதியாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை ஜெயில போட்டான் 9,000 வாங்கினதுக்கு. இப்ப நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். நடந்ததை அவனுடைய
உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். இப்ப சொல்லிட்டாங்க, அவங்கிட்ட நிறைய வேலைக்காரர் இருக்காங்க. அந்த வேலைக்காரர்களை கொஞ்சம் பேர் இப்ப பார்த்துட்டாங்க, இந்த சம்பவத்தை பார்த்துட்டாங்க. சம்பவத்தை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க 45 கோடி மன்னிச்சிங்க, 10,000 தாளந்துன்னா 10,000 45 கோடி மன்னிச்சிங்க. ஆனா அவங்கிட்ட ஒருத்தன் 100 வெள்ளி பணம் வாங்கியிருந்தான், 9,000 ரூபாய் வாங்கியிருந்தான். ஆனா அவனை மன்னிக்காம ஜெயிலில் போட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லி உடன் வேலையாட்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இவ்வளவுலாம் மன்னிச்சிங்களே, 9,000 அவனால மன்னிக்க முடியலையே, மன்னிக்காம ஜெயில போட்டானேன்னு சொன்ன உடனே நடக்கிறத பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, எவனை அழைப்பித்து? 10,000 தாளந்து மன்னிக்கப்பட்டானே அவனை கூப்பிட்டாரு, பாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி என்ன சொல்றான் பாருங்க. நீ வேண்டிக்கிட்டப்பா, என்கிட்ட வேண்டிக்கிட்ட, நான் நீ பட்ட கடனை எல்லாம் மனுஷன். அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு, நான் உனக்கு இறங்கினது போல. அப்போ இந்த ராஜாவுக்கு இந்த வேலைக்காரன் மேல இறக்கம் வச்சு மன்னிச்சிட்டாரு. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமோ? அப்ப யார் தான் மன்னிப்பாங்க? யாருக்குள்ள இறக்க குணம் இருக்குதோ. தானியேல் புஸ்தகத்தில் அப்படிதான் வாசம், அவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. யாரிடத்துல இறக்க குணம் ஜாஸ்தி இருக்குதோ அவங்க தாங்க மன்னிப்பாங்க, மற்றவங்களால மன்னிக்க முடியாது. என்ன சொல்லுது, நான் உனக்கு இறங்கி மன்னித்தது போல நீயும் உனக்கு இறங்க வேண்டாமோ சொல்லிட்டு அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். பாவமே, முதல்ல மன்னிச்சுட்டாரு. ஆனா இப்பவோ கோபப்பட்டாரு. அவனை நீ மன்னிக்க மாட்டேன்ட்டல, ஒரு 9,000 ரூபாய் மன்னிக்க மாட்டேன்ட்டல, 9,000 ரூபாய் மன்னிக்க மாட்டேன்ல. முதல்ல மன்னிச்சிட்டாருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. ஆனா இப்ப சொல்றாரு, நீ பட்ட கடன் எல்லாம் எனக்கு நீ கொடுக்குற வரைக்கும் நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேன், ஒன்று ஜெயிலில் போடுறேன், உபாதிக்கிற கையில் போடுறேன். ஐயோ, அத்தனை மன்னிக்கப்பட்ட அவனை மறுபடி மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயிலில் போடுறேன்றார். சொல்லிட்டு என்ன கன்க்ளூஷன் வர்றாரு பாருங்க, வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். என்ன சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படியே செய்வாரு? மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் நானும் நீங்களும் வாலிப வயசிலிருந்து இந்த நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிக்கும் போது மன்னிக்கிறாரா? மன்னிக்கிறார். ஆனா நம்ம கிட்ட எவனோ பிரச்சனை பண்ணிட்டான், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைய இப்படி பண்ணிட்டானே, இப்படி அவ பேசிட்டாளே, இப்படி என்கிட்ட நடந்துட்டானே அப்படிங்கிற காரியத்தை மன்னிக்க முடியவில்லையே. அது நம்ம உள்ளத்துல உட்கார்ந்து உன்னை இப்படி பேசிட்டான் பத்தியா, உன்னை இப்படி பண்ணிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லி சாத்தான் தூண்ட நமக்கு விரோதமாய் பேசினவங்களோ நடந்தவங்களையோ பார்த்தா நம்ம வெறுப்பாதான் இருக்கும், மன்னிக்க முடியலையே. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி அது? ஏன் மன்னிச்சது? இரக்கம்.
அதனாலதான் மன்னிச்சார். அவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அருமையானே, நல்ல கவனிச்சுங்க. நீங்க மன்னிக்க முடியாத ஒரு சௌரம் காரியம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, இல்ல ஒரு சௌரி காரியம் இருக்கான்னு பாருங்க. என்னால மன்னிக்கவே முடியாதுங்க, என்னால மன்னிக்கவே முடியாது. நீங்க சொல்றீங்களான்னு பாருங்க. நீங்க இரக்கம் இல்லாதவங்க, இரக்கம் இல்லாதவங்க என்ன செய்யலாம்? இரக்கம் இருந்துச்சுன்னா கட்டாயம் மன்னிப்பாங்க. ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் மன்னிச்சாரு, இப்படியெல்லாம் மன்னிச்சாரு, தெரியாம செஞ்சதையும் மன்னிச்சாரு, துணிஞ்சு செஞ்சதையும் மன்னிச்சாரு. அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தன் என்னை பேசினதை என்னால் மன்னிக்க முடியலையே, எனக்கு ஒரு நடந்துக்கிட்டாங்களே, அந்த காரியத்தை என்னால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. இது வரைக்கும் எத்தனை பேரை மன்னிக்காம உட்காந்துருக்கிறோம்? எத்தனை பேரை மன்னிக்காம உட்காந்துருக்கிறோம்? அதுதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க மன்னிக்கிறவங்களா இருக்கணும், கடனாளிகளுக்கு மன்னிக்கணும். ஒரு கடைசியில் நியாய தீர்ப்பு உண்டுங்க. அந்த நியாய தீர்ப்புல வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 13 சிஸ்டர். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என்னவா? நியாய தீர்ப்புல நானும் நீங்களும் இரக்கம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு எனக்கு வேணும், நமக்கு வரணும்னா நம்ம யாரையும் மன்னிக்க வேண்டியதில்லை, யாரையும் மன்னிக்க வேண்டியதில்லை. மன்னிக்காதீங்க, இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்க இறக்கப்பட்டு மன்னிக்க தெரியல, உங்களுக்கு நீங்க இரக்கம் கொண்டு உங்களால மன்னிக்க முடியல, அதனால உங்களுக்கு இரக்கம் கிடையாது. இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு உண்டு. சொன்னவர் என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்படின்னா இரக்கம் கொண்டு மன்னிச்சோம்ல, அது அங்க வந்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, இவன் இறங்கி மன்னிச்சான்ப்பா, அப்படியா, ரைட், நியாய தீர்ப்புல எனக்கு மேன்மை கிடைக்கும். போ, யோசிச்சு பாருங்க. நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே நம்மளால தாங்கிக்க முடியலங்க, இல்லை ஏதோ நமக்கு விரோதமா செஞ்சுட்டாங்கன்னு அதை நம்மளால தாங்கிக்க முடியல, மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல, மறக்க முடியல. இப்ப யோசித்து பாருங்க, யார் மேலேயாவது ஒரு கசப்பு வச்சு மன்னிக்க முடியாத ஒரு நிலைமையில நானும் நீங்களும் உட்கார்ந்துருக்கிறோமான்னு பாருங்க. உட்கார்ந்துச்சு, ஆண்டவரே என்னால் முடியலன்னு சொன்னீங்கன்னா அவர் எப்படி மன்னிப்பாரு? ஏன் மன்னிக்க முடியல அப்படின்னா, ஏன்? இரக்கமில்லை, இரக்கமில்லை. நான் இறங்கி மன்னித்தது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமோ, அப்படிதான் சொல்றாரு. அப்ப யாருக்குள்ள இரக்க குணம் இருக்குதோ அவங்க தாங்க மன்னிப்பாங்க. மற்றவங்களால மன்னிக்க முடியாது, பெருமை குணம் இருக்குன்னு அர்த்தம். மன்னிக்க மாட்டார்கள், மன்னிச்சாலும் உள்ள வச்சிருப்பாங்க. பாம்பு அடிச்சுட்டா ஒரே அடி அடிச்சு கொன்னுடணுமா, இல்லைன்னா அது என்ன பண்ணுமா? கரம் வச்சு கொத்துன்னுவாங்க. நமக்கு தெரியாதுப்பா, சொல்லுவாங்க. அடிச்சு விட்டவனை கரம் வச்சு கொத்திடுமா. அதே போல நம்ம மன்னிச்ச மாதிரி இருப்போம், சூழ்நிலை வரும்போது பட்டுன்னு எழுப்பி கொட்டிடுவோம். அன்னைக்கு இப்படி செஞ்சானே, அப்படி பண்ணானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிச்சிருவோம், அவங்களுக்கு விரோதமா முகத்தை தூக்கிடுவோம், அவங்களுக்கு விரோதமா பேச்ச ஆரம்பிச்சிருவோம். காரணம், நமக்கு அவங்களால மன்னிக்க முடியல. ஆனா அதே காரியத்தை, எத்தனை காரியத்தை, எவ்வளவு காரியத்தை என் தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்க 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 அவர் மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கிறாருங்க. 45 கோடி மன்னிச்சாரு ராஜா. 9,000 தான் இவனால மன்னிக்க முடியல. அதேதான் நான் சொல்றேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பாவம் செஞ்சோம், அத்தனையும் மன்னிக்கிறாரு.
நம்ம வேணும்னோ தெரியாமலோ செஞ்சு விட்டு மன்னிச்சுங்க ஆண்டவரேனாலும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க தயைப்படுத்தவர், வள்ளல். ஏன் மன்னிக்கிறாரு? அவர் இரக்கமுள்ள தேவன், அதனால மன்னிக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நல்ல கவனிச்சுங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எந்த விஷயத்துல? அடுத்தவங்களுக்கு மன்னிக்கிறவங்க விஷயத்துல. ஏங்க, என்ன சீரியஸ் மேட்டரா இருந்தாலும் சரிங்க, மன்னிச்சிருவோம். எவ்வளவு பெருசு நம்மளுக்கு எந்த அளவுக்கோ பாதிச்சிருச்சுங்க, எந்த அளவுக்கோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு, தாங்க முடியாத வேதனை வந்துருச்சு. இப்படி என் வாழ்க்கையில செஞ்சிட்டாங்களே, இப்படி என் வாழ்க்கையில பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பாதிப்பு மனசுல வந்துச்சு. ஆனாலும் நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்து மன்னிக்கிறவர்களாக இருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அப்படிலாம் என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. பல வருஷத்துக்கு முன்னால நம்ம சபைக்கு ஒரு சௌகரியம் வந்தாங்க, இப்போ நம்மகிட்ட வரல. அவங்க ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்றாங்க, பாஸ்டர் எங்க அண்ணங்கிட்ட பேச மாட்டேன் பாஸ்டர், அப்படி என்ன பேசிட்டான், அந்த மாதிரி என்ன சொல்லிட்டான் பாஸ்டர், இனிமே நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்க அண்ணன் மட்டும் இல்லை, அவர் ஒரு விசுவாசி, நீங்க மன்னிக்கணும் சிஸ்டர். நீங்க மன்னிக்கணும்னா ஆண்டவரே மன்னிக்க மாட்டாரு, பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன பரலோகத்துக்கே போகலைன்னா கூட பரவாயில்ல பாஸ்டர், நான் மன்னிக்க மாட்டேன்றாங்க. இது எப்படிங்கிறது? அவங்க சொல்றாங்க, பரலோகத்துக்கே நான் போகலைன்னா கூட பரவாயில்ல, நான் மன்னிக்க மாட்டேன்ட்டான். அப்ப பரலோகத்துக்கே போகாதவன் இயேசுவை கும்பிடணும், இயேசுவை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லையே. அருமையானே, நீங்களும் நான் எவ்வளவோ குறைகளையும் உடையவர்கள், குற்றங்களை உடையவர்கள், பாவங்களை உடையவர்கள். ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சேன், தெரிஞ்சே செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்கு மன்னிக்க தயைப்படுத்தவராக இருந்து இரக்கத்தினாலே மன்னிக்கிறவராக இருக்கும்போது, நீங்களும் நானும் யாரோ செஞ்ச குற்றத்தை, யாரோ பேசின பேச்ச மன்னிக்க முடியாம மனசுலே போட்டு அவங்கள பார்த்த உடனே அப்படின்னு திரும்பிட்டு போறோமே, எப்படி? எனக்கு ரோமா ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், ஒரு சௌரம் தப்பு செஞ்சுட்டான், எதிர்த்தாப்புல வர்றான், நான் என்னங்க பண்ணலாம், என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணலாம்? அவன் செஞ்ச காரியம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்ப அவனை பார்த்த உடனே நான் என்ன பண்ணலாம்? இப்படின்னு போகட்டுமா? பிரதர் பிரைஸ்ல பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கட்டுமா? யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா இருந்தான். அவனை சிநேகிதம் தான் சொன்னார் காட்டி கொடுக்கிற நேரத்துல கூட. அடா படுவாவி, என்னை காலி பண்றதுக்கு நீதாண்டா காரணம், நீதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி 4 அறை அரைஞ்சிக்க. பேதுருவே பட்டயத்தை வச்சுக்க ஒரு போடு போடுவேன்னு சொல்லியிருக்கலாங்க. என் இயேசு எத்தனை அன்புள்ளவரை, இரக்கம் உள்ளவர். இயேசு இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினால்தான் நம்ம எல்லாம் மன்னிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு விரோதமா யாரோ பேசின பேச்சை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. நமக்கு விரோதமா செஞ்ச செய்கையை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. மன்னிக்க முடியலையா உங்களுக்கு? ஏன் மறக்க முடியல? மன்னிக்கல, அதனால மறக்க முடியல. ஆனால் உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சரி, முதல்ல சகோதரனை மனப்பூர்வமா மன்னிக்கணும். 2வது இயேசு என்ன சொல்றாரு சீஷலை பார்த்து? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். என்ன சொல்லுது பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை. இது சகோதரனுடைய தப்பிதங்களை சொல்லல, இது மனுஷர். முன்னால சொன்னது கடனாளிகளுக்கு. கடனாளி யாரு? சகோதரன், அவனுக்கு மன்னிக்கணும்னாரு. இங்க என்ன சொல்றாரு? மனுஷருடைய தப்பிதங்களை.
அப்படின்னா ரட்சிக்கப்படாதவங்க, சொந்தக்காரனா இருக்கலாம், தெரிஞ்சவனா இருக்கலாம், அவன் செஞ்ச தப்ப மன்னியாமல் இருந்தால் உங்கள் பரமபிதா மன்னியார். போங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். யாரு? ரட்சிக்கப்படாதவங்களை சொல்லுது. அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் ஒத்துக்காத ஜனங்கள், யூத ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற, பிதாவிடத்தில், பிதாவே இவளுக்கு மன்னிச்சுங்க. ஏன் மன்னிக்கணும்? செய்யறது என்னன்னே தெரியாமலே செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதனால மன்னிச்சுங்க. அப்படியே அருமையான சகோதரனே சௌரிய கேள், சகோதரன் செய்த குற்றத்தையும் மன்னிக்கணும். ஒருவேளை ரட்சிக்கப்படாத சொந்தக்காரன், நண்பன், பக்கத்து வீட்டுக்காரன், இவங்க நமக்கு விரோதமா ஏதோ பேசிட்டாங்க செஞ்சிட்டாங்கனாலும் மன்னிக்கத்தான் செய்யணும். ஒருவேளை மன்னிக்கலன்னு வச்சுக்கங்க, என்ன நடக்கும்? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அட என்னையாது, அங்க சகோதரனுக்கு மன்னிக்கலன்னா நியாயத்திருப்பு வந்து நிக்குமா? இப்ப என்ன சொல்றாரு? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார். எங்கேயோ முடிச்சு போடுறாரு. மனுஷனுடைய பாவங்களை இருக்காது, மனுஷனுடைய தப்பிதங்கள். அப்போ அவன் ரட்சிக்கப்படாதவன் பாவம்னு செய்யறது இல்லை, அவன் செய்யற காரியம் தப்பிதம். ரட்சிக்கப்பட்டவன் செய்யறது பாவம், தெரிஞ்சே செய்யறான். ரட்சிக்கப்படாதவன் செய்யறது தப்பிதம், தப்பிதமா பண்ணிட்டான். அந்த தப்பிதத்தை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும், மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். ஒருவேளை என்ன பண்ணின வேலைக்கு, என்ன பாடுபடுத்தின பாடுகளுக்கு நான் அவனை விட மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், விட மாட்டேன் சொல்லாத. உன் தப்பிதத்தையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி விடுவோமா? சகோதரர் செய்த குற்றத்தை மன்னிக்கணும், அவிசுவாசிகளுடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னிக்கத்தான் செய்யணும். அப்சலோம் தாவீதுனுடைய ராஜ்யபாரத்தை பிடிச்ச உடனே தாவீது அவனுக்கு பயந்து போயிட்டே இருக்கிறான். அவன் கூட சேவகர்கள், அவனை நேசிக்கிற ஜனங்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தன், சவுல் சொந்தக்காரன் சீமேயின்னு ஒருத்தன் என்ன பண்ணான்? கல்லை தூக்கி அடிக்கிறான், மண்ணை வாரி தூற்றிட்டு சொல்றான், பேலியாளின் மனுஷனே தொலைந்து போன்றான். பேலியாளின் மனுஷனா பிசாசுமையனேன்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்றான், இதுக்கு முன்னால அவன் ஒரு ராஜா, இதுக்கு முன்னால சீமையை அவனுடைய பிரஜை. இப்ப ராஜ்யபாரத்தை இல்லைன்னு இந்த சீமையை சவுளுடைய சொந்தக்காரனா இருந்தபடினால சவுலுக்கு இப்படி பண்ணிட்டானே நினைச்சானு தெரியல. என்ன செஞ்சான்? கல்லை தூக்கி அடிச்சு மண்ணை வாரி தூற்றி, பேலியாளின் மனுஷனை தொலைஞ்சு போன்றான். எங்க இது மாதிரி நமக்கு செஞ்சா நம்ம மன்னிச்சிடுவோமாங்க? இது மாதிரி நமக்கு செஞ்சா மன்னிச்சிடுவோமா? கல்லெடுத்து தெரியான், மண்ணை வாரி தூட்டுறான், பேலியாளி விசேஷமனே தொலைஞ்சு போ அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க. நம்ம அந்த நேரத்தில் செய்யலைன்னா கூட, அவனுக்கு செய்யலைன்னா கூட நம்ம மனசுலேயே வச்சிருப்போம். சூழ்நிலை வரட்டும் அப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு வச்சிருப்போம்.
இல்லைங்க. அவனுடைய படைத்தலைவன் சொல்றான், இவனை தலையை வாங்கிரட்டுமான்னு கேட்கிறான். தலையை வாங்கிரட்டுமான்னு கேட்கிறான். தாவீது சொல்றான், வேண்டாப்பா, விட்டு விட்டு. ஏன்னா தேவன் அனுமதிக்காம என்னை அவன் பேசியிருக்க மாட்டான். தேவன் அனுமதிச்சதுனால தான் பேசுறான். அதனால அவனை ஒன்றும் செய்யாத, என் சொந்த பிள்ளையே இப்படி பண்றான், அப்படி இருக்கும்போது இவன் செஞ்சா என்ன, விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச காரியத்தை அப்படியே விட்டு போயிட்டாங்க. அவனை திரும்ப ராஜாவாக்குறதுக்கு எருசலேம் கூட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த சவுல் சொந்தக்காரன்ல வந்தவன், கோத்திரத்துல வந்தவனே முதல் ஆளு யார் தான்? இந்த சீமை தான். முதல் ஆளா வந்து, ஐயா காலில் விழுந்து, ஐயா அன்னைக்கு மன்னிச்சுங்க, ஐயா மன்னிச்சுங்க, அன்னைக்கு பேசி விட்டேன், ஐயா மன்னிச்சுங்க. உடனே தளபதி பேர் அபிஷாய், அவன் சொல்றான், என் ஆண்டவனை ஒரே போட்டுட்டுமா. அன்னைக்கு என்ன சொன்னா, அன்னைக்கு அப்படி திட்டினா, இன்னைக்கு வந்து காலில் விடுறான் பாருங்க, ஒரே போட்டுருமா. நோ, ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. இந்த நாள் ஒரு சாவு வரக்கூடாது. ஏங்க, எந்த அளவுக்கு பெருந்தன்மை இருந்துச்சுன்னா இந்த தாவீது அப்படி மன்னிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனசு இருந்துச்சுன்னா அவன் மன்னிச்சிருப்பான். நமக்கு பிரச்சனை வந்தோன்னா, இடே உனக்கு ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருண்டா, அப்ப பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லலையேவன் என்ன மாதிரி இதனுடைய. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். இந்த விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் அவன் கெட்டிக்காரன். தப்பு பண்ணிட்டான். அவன் சொல்றாரு, பத்சேபாள் விஷயம் தவிர ஒன்னும் அவன் தப்பு பண்ணல. அந்த அவன் செஞ்ச தப்புக்கு கர்த்தர் அடி கொடுத்துட்டு மன்னிச்சிட்டார், மன்னிச்சாரு, அடி கொடுத்தாரு. அருமையானவர்களே, நீங்களும் நானும் இயேசு என்ன சொல்றார், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எந்த விஷயத்துல? மன்னிக்கிற விஷயத்துல. முதல்ல யாருக்கு மன்னிக்கணும்? கடனாளிகளுக்கு. கடனாளி யார்? விசுவாசி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நானும் நீங்களும் மன்னிக்கணும். எத்தனை தடவை மன்னிக்கணும்? எத்தனை வேணாலும் மன்னிச்சுட்டு தான் இருக்கணும். எத்தனை தப்புனாலும் மன்னிச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம தான் சொல்லுவோம், குனிய குனிய குற்றவனு முட்டாள், குட்ட குட்ட குனியவனு முட்டாள்னு நம்ம இந்த உலகத்தினுடைய பழமொழியை என்னத்தையோ சொல்லி அப்படிதாங்க முள்ளுனால தாங்க எடுக்கணும். அப்படிலாம் செய்ய முடியாதுங்க, அப்படிலாம் செய்ய முடியாது. நமக்கு இந்த உலகம் பெருசா, கர்த்தர் பெருசா? கர்த்தர் சொல்றபடி தான் செய்யணும், கர்த்தர் சொல்றபடி தான் செய்யணும். மன்னிக்கணும்னா மன்னிச்சிடணும். எத்தனை பேர் மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கிறோம். ஒரு முடிவு கட்டுவோம். உங்களை குறித்து எச்சரிக்கையாருன்றாரு, நான் என்ன குறித்து எச்சரிக்கை? ஏன்னா நான் வந்துட்டு மன்னிக்கலன்னு வச்சுங்க, என் தேவன் இதுவரைக்கும் மன்னிச்சதை அப்புறம் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி மன்னிக்காம வச்சு எங்க கொண்டு அனுப்புறாரு? நரகத்துக்கு அனுப்புறாரு, நரகத்துக்கு அனுப்புறாரு. இதுவரைக்கும் மன்னிச்சதை திரும்ப ரீகலெக்ட் பண்ணி, அவனுக்கு மன்னிக்க மாட்டேன்னா நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி, நான் மன்னிச்சதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்து, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்ப்பா, உனக்கு இறக்கம் இல்லைல்ல, இறக்கம் இல்லாதனால தானே செஞ்சேன், அதனால் உனக்கு நான் மன்னிக்க மாட்டேன், உன்னை நரகத்தில் போட்டுறேன்னு போட்டுவேன். அருமையானவர்களே, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். அப்படின்னா எந்த விஷயத்துல? மன்னிக்கிற விஷயத்துல எச்சரிக்கையாயிருக்கணும். வேதானதா சொல்றது எப்படி மன்னிக்கணுமா? எபேசியர்கள் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்போ சபைக்கு ஊழியக்காரர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள், ஒருவருக்குள் மன்னியுங்கள் சொல்லிட்டு போயிடலாமே. அதுக்கே ஒரு அடைமொழி, ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாய் இருந்து மன்னிங்கன்று. எப்படி மன்னிக்கணுமா? ஒருவருக்கொருவர் தயவாயும்
உருக்கமாய் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கன்று. நம்ம மன்னிச்சாலும் சரி ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மன்னிச்சிடறேன், நான் மன்னிச்சிடறேன். என்னப்பா நல்லா இருக்கியா, என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பேசிடுவோம். ஆனால் உள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். என்ன பண்ண அன்னைக்கு இப்படி சொல்லலை, அன்னைக்கு இப்படி பண்ணலை, குத்திக்கிட்டே இருக்கும். உள்ள வச்சுக்கிட்டே தான் மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் அப்படி சொல்லலைங்க ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவருக்கொருவர் தயவாக மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு தேவன் எப்படிங்க மன்னிச்சாரு, எப்படி மன்னிச்சார், எப்படி தேவன் நமக்கு மன்னிச்சார், நம்ம குற்றங்களை மன்னிப்பு கேட்டபோது எப்படி மன்னிச்சார் வாசிங்க. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஓஹோ, நம்ம மன்னிப்பு கேட்டா நம்ம பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் என்ன பண்ணுவாரா? சமுத்திரத்தின் ஆழம் எவ்வளவுங்க யாருக்குமே தெரியாது. ஆழத்தில் போட்டுருவாராம். அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறக்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 25வது வசனம். நான் உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். நானே என் நிமித்தமாகவே உன் மீறுதல்களை குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அட என்ன சொல்றாரு? உன் பாவம் இருந்துச்சுல, என்கிட்ட மன்னிப்பு கேட்டல, இனிமே நான் நினைக்க மாட்டேன். ஆனா நானும் நீங்களும் எப்படி இருப்போம்? மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம், இல்லை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி உன்னத்தில் எண்ணுவோம். ஆனால் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தோன்னு ஒரு மாதிரி போயிடுவோம். அதனால தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அவர் தயவாகவும் உருக்கமாக இருந்து கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிச்சிடணும். எந்த அளவுக்கு மன்னிக்க வைக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. எங்க சகோதரனுக்கோ இல்லை ரட்சிக்கப்படாதவனுக்கோ மன்னிக்க வேண்டியது நிச்சயம் நமக்கு அவசியம். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிரும். உங்களை குறித்து எச்சரிக்கை. எந்த விஷயத்தில்? மன்னிக்கிற விஷயத்தில். கொலோசியர் 3:13. எங்க நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரங்க, சரீரத்தில் அவயவங்கள். அந்த கிறிஸ்துவின் சுபாவம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். யார்கிட்ட சொல்றாரு இது? சபைக்கு சொல்றாருங்க. தேவனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவரை ஒரு தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு உங்களுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. சரி, குறைபாடு உண்டு. அவன் வந்து மன்னிப்பு கேட்டானா? இல்லை. ஆனா என்ன சொல்லுது? நம்ம தான் மன்னிக்கணும்ன்ற. குறைபாடு உங்களுக்கு குறை இருக்கு, அவனை குறித்து ஒரு குறை இருக்கு, அவளை குறித்து ஒரு குறை இருக்குது. குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். எப்படி மன்னிச்சாரு? அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டாரு, முதுகுக்கு பின்னால போட்டாரு, இனிமே அதை நினைக்க மாட்டேன்றாரு. அப்ப நம்ம எப்படி மன்னிக்கணுமா? நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சிட்டாரு, கையை பிடிச்சி பிரைஸ் லார்ட் பிரதர்ன்னு சொன்னா கூட அந்த புத்தி வரும் உள்ள. அன்னைக்கு இப்படி தப்பொன்னானே, செஞ்சாலே அப்படின்னு எண்ணம் வரும். நோ, அப்படிலாம் வரக்கூடாது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். அருமையானே, எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். இந்த நாளில் எந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு?
உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. எந்த விஷயத்தில்? மன்னிக்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாயிருங்க. எப்போ ஒரு மனுஷன் மன்னிப்பான்? அவனுக்குள்ள இரக்கம் இருந்தாதான் மன்னிப்பான். ஆண்டவர் சொல்றார், நான் இறங்கி மன்னித்தது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமோ? இரக்கம் உள்ளவனால் தான் மன்னிக்க முடியும். இரக்கம் இல்லாதவனுக்கு மன்னிக்க முடியாது. இப்ப யோசித்து பாருங்க, யாரையாவது மன்னிக்க முடியாம இல்லை மன்னிக்க மாட்டேன் நிற்கிறீங்களா? அப்படி நின்னா இன்னைக்கு வாழ்க்கையில் மாற்றிக்குவோம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஓகே, என்னது பாருங்க, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். சரி, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்போ நீங்களோ நானோ யாரோ குற்றம் செய்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு மன்னிச்சோன்னா தேவன் நமக்கு மகிமையாக அருளுகிறவராக இருக்கிறார். நமக்கு மகிமை அருளுகிறவராக இருக்கிறார். என்ன செய்யலாங்க? என்ன செய்யலாம்? தேவன் நமக்கு மகிமையை தரணுமா? மகிமையை அருளி செய்யணுமா? ஆண்டவரே, என் மனசில் இதுவரைக்கும் அவங்கள குறித்து தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதுவரைக்கும் அவங்கள குறித்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், மனசில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. என்னைக்கும் நான் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவனா என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். என்னை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னீங்களே, என்னை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னீங்களே. தேவனே, என்னை குறித்து நான் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு நான் மற்றவருடைய குற்றங்களை இறங்கி மன்னிக்கட்டும். என் சகோதரன் மேலே இரக்கம் கொண்டு நான் மன்னிக்கட்டும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. குற்றங்களை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மகிமை. என்னமோ குற்றங்களை மன்னிச்ச உடனே எனக்கு தாழ்ந்து போயிட்டான் பத்தியா? ஏங்க, அவனால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. என்கிட்ட வந்து தாழ்ந்து போய் நீ வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? என்கிட்ட வந்து நிற்பாங்க, என்கிட்ட வந்து நிற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க தலை காண பிடிச்சாங்க. ஏன் இவன் அவங்ககிட்ட போய் நின்னா? இறக்கப்பட்டு மன்னிச்சதுனால அவன்கிட்ட போய் நிற்கிறான். இவனுக்கு புரியல, தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு புரியல. ஆனா இறங்கி மன்னிச்சவனுக்கு மகிமை உண்டு. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே, எனக்கு ஒரு இரக்க குணம் தந்து என் சகோதரர்கள் எனக்கு எத்தனை விரோதமாய் துரோகமாய் நடந்தாலும் அவங்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிக்க எனக்கு கருவுதாங்க. அதே நேரத்தில் மனுஷனுடைய தப்பிதங்களையும் நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இரக்க குணம் இருந்தால் தான்ப்பா மன்னிக்க முடியும். இரக்க குணம் இருந்தால் தான் மன்னிக்க முடியும். ஆகவேனால இரக்க குணத்தை எனக்கு கொடுங்க. நியாயத்தீர்ப்புக்கு முன்னால் இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு. இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு. இரக்கம் இல்லாதவன் யாரு? மன்னிக்க மாட்டான். இரக்கம் இல்லாதவன் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு. கடைசியில் நரகம் தான் போகணும். இல்லை, திராத்திரிவில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னாரே, என்னை குறித்து நான் எச்சரிக்கையாய் வாழ, எச்சரிக்கையாக இருந்து என் வாழ்க்கையை நடத்த எனக்கு இருபதாங்கப்பா. எல்லாரும் முழங்கால் படிக்கணுமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அருமையான சகோதரனே, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அருமையான சகோதரியே, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. எந்த விஷயத்தில்? மன்னிக்கிற விஷயத்தில். மன்னிக்கிற விஷயத்தில் உன் சகோதரன் விசுவாசி உனக்கு விரோதமாக எத்தனை தடவை தப்புனாலும் மன்னிச்சுக்கிட்டே இரு.
நீ ஒரு நாளைக்கு எத்தனை தப்பு பண்ற? சிந்தனையிலோ, பார்வையிலையோ, இல்லை பேச்சிலையோ, எத்திலையோ, செயலையோ தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுங்க ஆண்டவரே, மன்னிச்சுங்க ஆண்டவரே, மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சும் போதெல்லாம் மன்னிக்கிறாரே. ஆனால் உன் சௌரன் உனக்கு விரோதமாய் தப்பு பண்ண காரியத்தை, உன் சௌரி உனக்கு விரோதமாய் தப்பு பண்ண காரியத்தை உன்னால் மன்னிக்க முடியலைன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ இரக்கமில்லாதவன். நான் இறங்கி மன்னித்தது போல நீ மன்னிக்க வேண்டாமா? ஆண்டவரே, ஒரு இரக்க குணம் எனக்கு வேணும். இயேசுவை போல ஒரு இரக்க குணம் எனக்கு. இந்த மன்னிக்கிற சுவாமம் இயேசு கிறிஸ்துனுடைய ஆண்டவரே மனவாட்டினா அவருடைய கேரக்டர் எனக்கு வேணும்பா. அவருடைய கேரக்டர் எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு மன்னிக்கிற ஒரு சுவாமம் இந்த நாளிலே உண்டாகட்டும். என்னை குறித்து நான் எச்சரிக்கையா இருந்து வாழ கர்த்தர் எனக்கு உணர்வுள்ளாவியை தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அநேக வேளைகளில் என்னால் மறக்க முடியாத காரியங்கள் எல்லாம் என் மனசில் வந்துடுது. வேண்டாம் ஆண்டவரே, கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும்னு சொல்றீங்களே, அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற சுபாவம் எனக்கு தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும்னு சொன்னார். மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமாய் சொல்லுவோம், ஜீசஸ் என்னை குறித்து எச்சரிக்கையாருன்னு சொன்னீங்களே, எவ்வளவு நல்லவர், நான் எந்த வழியில போறேங்கிறத புரிஞ்சு வச்சு எச்சரிக்கையா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்றீங்களே, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட நான், நீங்க எச்சரித்த எச்சரிக்கையை சரியாய் புரிந்து அதற்கு ஏற்றபடி செயல்பட எனக்கு கிருபைதாங்க. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறதான அருமையான சார் கிறிஸ்டோபர் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் எங்கள் நேசிக்கிறத நண்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வேதபாட வகுப்பில் ஆண்டவரே எச்சரிக்கையாக இருங்கள் தலைப்பின் கீழாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, எந்த காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு கூட உணர்த்தி நல்ல தெய்வத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுது ஆண்டவரே. அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு எண்ணங்களில் கூட அந்த மன்னிக்காத ஒரு சுபாவத்தை மாற்றிவிடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே, அதை மறக்கிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே, பாவங்களை நினையாமல் இருக்கிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய சுபாவத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை வருடங்கள் கழித்தாலும், எத்தனை மாதங்கள் கழித்தாலும், எத்தனை நாட்கள் கழித்தாலும் ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் மறுபடியும் உள்ள வராத அளவிற்கு கர்த்தாவே இந்த சுபாவத்தை நீங்க மாற்றி தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் இரக்க குணம் உள்ளவர்களாய் ஆண்டவர், ஒருவருக்கு தயவும் மன உருக்கமாய் இருக்க கர்த்தர் கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள்லாம் கிறிஸ்துவின் ஒரே அவயவமாய் இருந்த ஆண்டவரே, மனவாட்டியாகிய சபையாய் நாங்கள் ஆண்டவரே ஒரே மனதுடைய ஏக சிந்தையோடு கூட இருப்பதற்கு ஆண்டவரே ஒருவருக்கொருவர் இறங்க கர்த்தர் கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் மேல் ஒரு குறைபாடு உண்டானால் அதை உண்மையாகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சகோதரனுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, மனுஷருடைய தப்பிதங்களையும் மன்னிக்க வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ரசிக்கப்படாத அவிசுவாசிகளோ, மற்றவங்களோ, சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ யாருமே விரோதமாக எழும்பினாலும் கர்த்தாவே அதை மன்னிக்க வேண்டிய, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அதை சகிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாச்சும் நம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படுவதற்கு, உங்க சாயலை அடைந்து விடுவதற்கு கர்த்தர் எங்களை பூர்ணத்துவத்தை நோக்கி கடத்தி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை முதலாக மாற்றி ஆண்டவரே அப்படிப்பட்ட சாயலுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்து பூர்ணத்தின் சற்குணத்தாகிய அன்பை தரித்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் எங்கள் கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்து கொடுத்த ஊழியக்காரரை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு அதிகமான ரகசியங்களை கர்த்தங்க சொல்லித்தாங்க, ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க. துதி கனமையும் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், அந்யோன்யமும், ஆறுதலும், சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya.